தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் நட்டா பங்கேற்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். அப்போது பாஜக மையக்குழுவுடன் நட்டா ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், இன்னும் சற்று நேரத்தில் அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடும் தொடங்க இருக்கிறது. அதே போன்று பாஜகவினுடைய மையக்குழு ஆலோசனை கூட்டமும் நடைபெறுவதாக இருக்கிறது. என்ன விவரம்? விக்னேஷ், இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல் அகில இந்திய சைவ சித்தாந்த மாநாடு காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே 5 மாநாடுகள் முடிவடைந்த நிலையில் மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனமும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் இணைந்து 6வது அகில இந்திய சைவ சித்தாந்த மாநாட்டு இன்று நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் இந்த மாநாடு வரும் 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் தொடர்ந்து இந்த அரங்கத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் தொடக்க நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அகில இந்திய பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களும் அதேபோன்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், துணைவேந்தர் சத்யநாராயணன் அவர்களும் உள்ளிட்ட பலர் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக 12 நாடுகளை சேர்ந்த சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனை தவிர உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். சைவத்தை பண்பற்றவர்களும் அதேபோன்று சிவாச்சாரியர்கள், ஆதீனங்கள் உள்பட பலர் பங்கேற்றுள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மாநாட்டில் சங்க கால இலக்கியம் முதல் சமகால இலக்கியம் வரை உள்ள சித்தாந்த பதிவுகள் என்னும் தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இன்று காலையிலும் மாலையிலும் 2 வேளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு அகில இந்திய பாஜக ஜே.பி. நட்டா வந்துள்ள சூழலில் இன்றைய தினத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். இதனையொட்டி மையக்குழு கூட்டமும் இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே போன்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதே போன்று 30 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைந்துள்ள சூழ்நிலையில் தற்போது வரக்கூடிய சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், 2 கட்சிகளும் இணைந்து எப்படி இந்த வெற்றி பதிவு செய்யும் என்று அதற்கேற்ற அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.